ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்கள் நாட்கள்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியாக அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பர். பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏவும் பியும் இணைந்து எவ்வளோ நாட்களில்? 16 நாட்களில். அடுத்தது ஏ மட்டும் எத்தனை நாட்களில் முடிக்கிறாரு? 48 நாட்களில். பி மட்டும் தனியாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா, நம்மளுக்கு அதான் பி மட்டும்தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நாட்கள் கரெக்டாக, திறன் கிடையாது. இப்போ நம்ம திறன் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா, திறன் இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 16க்கும் 48க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 16 வாய்ப்பாட்டில் 48 போகுமானா போகும். எத்தனை வாட்டி? 3 30 3 18 48. அப்போ 48 தான் எல்சிஎம். இந்த 48 எல்சிஎம்ன்றது மொத்த வேலை. கரெக்டாக? இப்போ 16 அதாவது 48 ஃபஸ்ட்டு 16 போட்டிங்கன்னா எத்தனை வாட்டி? 3 திறமை வரும். கரெக்டாக? திறன், அதாவது திறன்றது எவ்வளோ வேலை செய்வாங்கன்னு. மொத்த வேலை 48. ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை வேலை செய்வாங்க? 3 வேலை செய்வாங்க. அடுத்தது ஏ மட்டும் எத்தனை வேலை செய்வார்? அதாவது இப்போ ஏவோடைய நாட்களில் வச்சு டிவைட் பண்ணால் 48/48 1 வரும். அப்போது ஏவோட திறன் எவ்வளோ? 1. இப்போது ஏ ப்ளஸ் பியோட திறன் வந்து எவ்வளோ? 3. அதில் ஏவோட திறன் எவ்வளோ? 1. அப்போ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3. அப்போ பி மட்டும் வேணும்னா இந்த சைடு 1 இந்த சைடு போச்சுன்னா 3 - 1. அப்போ பி ஈக்குவல் டு 2. அப்போ பியோட திறன் 2. அப்போது 48 வேலையை ஒரு நாளைக்கு 2 வேலைன்னு, அதாவது திறன் 2 வேலை முடித்தாருன்னா பி எத்தனை நாளில் முடிச்சிருப்பார்? 1 2 2 2 4 4 2 8. ஓகேங்களா? அப்போது 24 நாட்களில் முடிப்பார். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி திறன் பேஸ்டு நீங்கள் சம்மை போட்டிங்கன்னா உங்களுக்கு சம்மு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பெரிய நாட்கள் சம்மாக இருந்தாலும் சரி. நீங்கள் இல்லை பழைய மெத்தடு நான் 1/a + 1/b அந்த மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப லென்த்தியாகவும் போகும் சம். நம்மளுக்கு தேவை ஆன்சர் தான். சரிங்களா? முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த திறன் வச்சு போட கற்றுக்குங்க. ஓகே, தேங்க்யூ. நான் உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதே மாதிரி திறன் பேஸ்டு வச்சு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், இன்னும் போடுவேன். நான் ப்ளேலிஸ்ட்டில் போடுறேன். நீங்கள் அந்த கொஸ்டினை கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடும். புரியலனா ஏதாச்சும் கேளுங்க, டவுட்னா போடுங்க. நான் உங்களுக்கு இன்னும் லென்த்தியாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.